நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. என்ன ஜாரா மேம், அந்த செயினை தாலியை விட ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறீங்க போலயே. ஏன்டி உனக்கு? சும்மா கேட்டேன். ஆனாலும் இதெல்லாம் தாலி ஆகிட முடியாதுப்பா. ஏன்டி, இது அவரே தானே வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் என்ன நீ அப்படி நினைச்சுக்கோ. ஆஹா, அப்பெல்லாம் நினைச்சுக்க முடியாது. அப்ப தாலி எப்படி நினைச்சுக்கிறதா? அதுவும் கரெக்ட் தான். இது என்னமோ அவனா வாங்கி கொடுத்துருக்கான், அதெல்லாம் ஓகே. ஆனா அவனாவா என் கழுத்துல போட்டு விட்டான். அப்படி போட்டு விட்டுருந்தா கூட மேபி நான் இதை தாலியா நினைச்சிருக்கலாம். ஆனா இதை நானா என் கையால போட்டுக்கிட்டேன். ரைட்டு. ஐயோ, உன்னை பார்த்ததுல நான் மறந்துட்டேன் பாரு. உன்னை ஆர்விக் சார் கூப்பிட்டாங்க. என்னையவா? உன்னைய தாண்டி. அண்ட் ஒரு நிமிஷம் இரு. என்ன ஆர்விக் சார் உன்னையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அட போடி, அதை நான் கேட்க போனா எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரான். ஆனா சார் கிட்ட ஏதோ கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவரும் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா உங்க சார் தான் வாயை திறந்து ஒன்றும் பேசி தொலைய மாட்டானே. அது எங்க சார் கொஞ்சம் ஷை டைப்பு. சரிப்பா, உன் சாரை நீ தான் மெச்சுக்கணும். மித்தபடி எங்க சார்லாம் ரொம்ப நல்லவர். நீ அவரை பத்திலாம் என்கிட்ட திட்ட முடியாதுப்பா. ஐயடா, சம்பளம் அவர் கையில தானே வாங்கணும், அதானே? சரி சரி, இப்போ என்னென்ன வட்ட கேளு போ. சரி ஓகே, போயிட்டு வரேன். ஓகே ஓகே. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லணும், சரியா? கண்டிப்பா உன்கிட்ட சொல்லாமலா? கமன். வாங்க. சொல்லு அட்வி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, அனு டீச்சரோட பேசிட்டு இருந்தேன். ஓ சரி, எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது. இந்த சைடு வந்து நிக்கிறியா? இதோ வர அட்வி. சொல்லு அட்வி. அது வந்து அட்வி. அட்வி. ஆ என்னடா கூப்பிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? அது அது வர 27 என்ன பிளான்? 27 என்ன பிளான்? எதை பத்தி கேக்குற? இங்க பாரு, நான் என்ன கேக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியுதுன்றது எனக்கும் தெரியுது. வீட்டுல எவன்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நீயும் சொல்ல மாட்ற. நான் யார்கிட்ட தான் போய் கேக்குறதா? இல்ல அட்வி, நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாம நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு கேட்கல. கேட்கலையா? சத்தமா தானே பேசுறோம். இவளுக்கு காது கேட்காம போயிடுச்சோ? ஜூலை 27 என்ன பிளான்? இப்போ வச்சு கேக்குதா? இல்ல அட்வி, எனக்கு இப்பவுமே கேட்கலையே. இரு, இப்போ சொல்ல அட்வி. ஏய் அடியே, என்ன என்ன இப்படி நின்னுக்கிட்டா நான் எப்படி சொல்றது? எனக்கு நாங்க நினைக்கும் போது நீ பேசுறது எதுவுமே கேட்கலடா, அதனாலதான். அதுக்கு கையவாதி எழுடி. அது ரொம்ப நேரமா கையை கீழே போட்டு வச்சிருந்தேனா, வலிக்குது, அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு. அடியே அடியே, என் பேர் ஒன்றும் கேனையன் கிடையாது. ஹே, இது கூட நல்லா இருக்கே அட்வி. அட்வி என்கிற கேனையன் எப்படி? அடியே. ஐயோ அட்வி, நீ முறைச்சா கூட கியூட்டா இருக்கடா. டே அட்வி, வெக்கப்படுறியா? டேய் டேய், அடே இதெல்லாம் நீ பண்ணி நான் வெக்கப்பட வேண்டியது. கடைசியில பாத்தியா, நம்ம ஸ்டோரியில நான் தான் பண்ணி உன்னை வெக்கப்பட வைக்க வேண்டியதா இருக்கு. எப்போ நீ தான் சொல்லுவ உன் தலையெழுத்துன்னு. இது பாத்தியா, என் தலையெழுத்து. உன் அருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இவன் ஏதாவது பண்ணா மட்டும் ஏன் நமக்கு இப்படி ஹார்ட் பீட் இருக்குறதுன்னே தெரியல. இவகிட்ட சொல்லி இவளை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் நம்மளே இவகிட்ட போய் போய் விழுந்துட்டு இருக்கோம். அது அவ ஏதோ பண்றாடா. நீ ஸ்டெடியாடுறா, உன்னால முடியும். அவளை நீ ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். நீ ஸ்டெடியாரு. முதல்ல நீ எதுக்கடா வெக்கப்படுற?
கருமம் கருமம், கேட்க வந்ததை கேட்டு தொலைடா. அடி போதும் வைக்கப்பட்டது, நீ பாடுறா. இங்க பாரு, யாரு வைக்கப்பட்டது? நான் கோவப்பட்டு உன் மூஞ்சிய பார்க்காம கீழே குமிச்சிருந்தேன். ஐயடா நம்பிட்டேன்டா. ஜரா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் கோவத்துல தான் கீழே குமிச்சிருந்தேன். மற்றபடி வைக்கப்படுறதுக்கு நான் என்ன பொண்ணா? ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் வைக்க போடணும்னு என்ன சட்டமா? ஆமா, எல்லா இடத்துலயும் பொண்ணுங்க தானே வைக்கப்படுவாங்க. பசங்கெல்லாம் எதுக்கு வைக்கப்பட போறாங்க? ஹே, இப்பதான் பார்த்தேனே நீ வைக்கப்பட்டது. ஆனா அதுக்குள்ள கியூட்டா இருந்துச்சுடா. டேய் போதும், எவ்வளவு தடவை வைக்கப்படுவ? நானும் பாக்குறேன் எப்ப நான் உன்னால வைக்கப்பட போறேன்னு. அட்வி அட்வி சொல்லி தொலையும் சார். எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு. முடியாது, நீ அப்படியே சொல்லு. பாரு. முடியாதுடி, அப்படியே சொல்லு. இப்போ நீ மட்டும் என் கண்ணை பார்க்கல, அப்போ உனக்கு ஓகேன்னு நானே எடுத்துப்பேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னு சொல்லு. நீ ஓகே சொன்னா நான் எடுத்துக்கிட்டேன்னா வீட்டில் நானே நம்ம மேட்டரை உடச்சிருவேன். இங்க பாரு சாரா. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயோ கடவுளே, இங்க பாரு சாரா, நான் மறுபடியும் தேவை சொல்றேன். இல்லாம ஆசை ஈசையை வளர்த்துக்காத. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அதானே? ஓல்டு டயலாக். நீ ஆரம்பிக்கும் போதே நம்மளை பார்க்குறவங்க சென்டென்ஸை முடிச்சிருப்பாங்க. சரி சரி, இப்போ என்ன? ஜூலை 27 என்ன பிளான்னு தெரியணும். அடே பாவி, அப்போ உனக்கு கேட்டிருக்கு தானே? அதுவே இப்பதான் உனக்கு தெரியுதா? இப்ப தெரியுதா ஆர்பிக் என்ற கேனைன்றது கரெக்ட்னு? இங்க பாருடா, தயவு செஞ்சு மூஞ்சிய மாத்திரு. ரொம்ப கியூட்டா இருக்க, அப்படியே கொஞ்சம் போல தோணுது. யாராவது கோவத்துல இருக்கும்போது கொஞ்சுவாங்களாடி? நான் கொஞ்சம்டா, அதுவும் என்னோட அட்விய. ஐயோ கடவுளே. சரி சரி, கோவப்படாத. ஜூலை 27 நம்ம அட்மினோட பர்த்டேல. அதுக்கு தாண்டி கேக்குற, என்ன பிளான்? நம்ம அட்மினோட பர்த்டே அப்பதான் தானாக்கும் பர்த்டே. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதே சொல்லாதடி. அன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லு. அது எனக்கே இன்னும் அட்மின் சொல்லலையே. ஏன்டி என்னை கடுப்பேத்துற? டேய், புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை 27 தானாவோட பர்த்டேன்னு. அதே ஜூலை 27ல நம்ம அட்மினுக்கும் பர்த்டே. ஆனா இன்ன வரைக்கும் அட்மின் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. என்கிட்ட சொன்னாதானே நான் உன்கிட்ட சொல்ல முடியும். அடி, அதே மறுபடியும் சொல்லிட்டு இருக்க? செல்லக்குட்டி. செல்லக்குட்டியா? சரி, தங்கக்குட்டி. ஐயோ ஏடி, இப்பெல்லாம் கூப்பிடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா? அதெல்லாம் இருக்கதான் செய்யணும். ஏன்னா தான் லவ்வர் நம்மளை இப்படிலாம் கூப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கிறது நேச்சர். யாரு? நீ என்னோட லவ்வர். இப்போதைக்கு நீ எனக்கு லவ்வர், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னோட லவ்வர். படுத்துறா. இங்க பாரு, விட்டுரு. அட்மின் உன்கிட்ட எப்ப சொல்றாங்களோ அப்ப என்கிட்டயும் சொல்லுவாங்க. நானே அட்மின் கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி அட்மின்க்கு ஒரு அட்வான்ஸ் விஷ் போட்டுருவோமா? நீ எல்லாம் சொல்லி நான் அட்மின்க்கு விஷ் பண்ணணுமான்னு தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அட்மின்க்கு நம்ம விஷ் பண்ணாம யார் விஷ் பண்ணிட போறா? ஸோ பண்ணிடலாம். ஹாய் அட்மின். சொல்லுங்க அட்வி. நீங்களுமா அட்மின்? அட்மின் நான் மட்டும் தானே அட்மின் கூப்பிடுவேன். சரிம்மா விடு, இனிமே கூப்பிடல. பாத்தீங்களா அட்மின், உங்களுக்கே ஆர்டர் போடுறா. விடு அத்விக், நம்ம சாரா தானே. அப்படி சொல்லுங்க அட்மின். என்னடா எனக்கும் அட்மினுக்கும் பிரச்சனையை உருவாக்கி விட பாக்குறியா? ஏமா தாய்ங்களா, நான் உங்களுக்கு நடுவில் வரலப்பா. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதை மறந்துட்டோம் பாத்தீங்களா அட்மினே. ஜூலை 27 உங்களோட பர்த்டே இல்லையா? ஸோ எம்சி ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் விஷ் எங்கள்கிட்ட இருக்கணும். அதான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அட்மின். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆத்விக் சாரா. சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். அட்மின் இவன் எப்ப எனக்கு ஓகே சொல்லுவான்னு சொல்லிட்டு போங்க அட்மின். அதெல்லாம் நீதாம்மா பாத்துக்கணும். அட்மின் போயிட்டாங்க போலயே. எட்ரி கைய ஏண்டா கிளாஸ் போய் பாருடி, வந்துட்டா. போட்டா கேனையா? அடிங்க. கிளம்பிட்டேன். பைத்தியக்காரி. யார் அது? ஜோஸ்பாவா? நான் பெத்த பையனா? என்ன டாடி கிண்டலா? பின்ன என்னடா, நம்ம வீட்டெல்லாம் தேடி வந்திருக்கியே, அதான். டாடி
இல்லடா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜான் வீட்டில் தானே இருப்ப, புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டேன் என்னாச்சுன்னு. ஏன் டாடி, அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா என்ன? நான் ஜான் கூட இருக்கிறது, உங்க கூட இங்க இல்லாம இருக்கிறது. என்ன ஜோஸ்வா இப்படி கேக்குற? 2 வருஷம் நான் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக நீ ஜானை பார்க்காம அவன் கூட கொஞ்சம் கூட கான்டாக்ட்லயும் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. ஏன் இன்ன வரைக்குமே நீ என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் டாடி ஜான்கிட்ட 2 வருஷம் பேசக்கூடாதுன்னீங்க, பார்க்க கூடாதுன்னீங்க, ஏன் ஊருக்கு என்னை அமுச்சு வச்சீங்க? எதுவுமே கேட்கல. எனக்கு தெரியும் என் பையனை பத்தி. என் பையன் நான் எது பண்ணாலும் அவன் நல்லதுக்கு தான் நினைக்கிறான். கரெக்டு தான் டாடி, நீங்க எது பண்ணாலும் அது என் நல்லதுக்கு தான் இருக்கும். மம்மி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீங்களும் அவனும் தானே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் ஓகே, நீங்க எது பண்ணாலும் நல்லதுதான்ட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஊர்ல இருந்துட்டும் அவனை பார்க்காம அவன் கூட இருக்காம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டாடி. அதனால தான் எப்பவுமே அவன் கூடயே இருந்துகிட்டு இருந்தேன். புரியுதுடா, நான் உன்னை எதுவுமே சொல்லலை, நீ அவன் கூடயே இருந்துக்கலாம் இனிமே. அப்புறம் நேற்று கூட ஜானோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன். டாடி, என்கிட்டயும் அப்பா பேசினாங்க. அவனை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, நீ இல்லாமலும் ரொம்ப அவன் கஷ்டப்பட்டுட்டான், இனிமேலாவது அவன் கூடயே நீ இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்டயும். ஆஃபீஸ்க்குலாம் அடிக்கடி போப்பா, கொஞ்சம் அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஓ சரி சரி. உங்கள்கிட்ட அப்பா என்ன டாடி சொன்னார்? நான் தான் ஜோஸ்பா அவங்க கிட்ட பேசினேன். பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க, ஸோ வரலாம்ல வீட்டுக்கு, போதும் 2 வருஷம் தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன டாடி சொன்னாங்க? அவங்களுக்கு எந்த ஒரு கோவம்லாம் இல்லைடா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அமிலியா இறந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க கேட்டிருந்துருக்காங்கல்ல, மேரேஜ் பண்ணிக்கடா, இன்னொரு கல்யாணம், அவங்களே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் அவன் அப்போவே ஒத்துக்கல, ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, பையன் கஷ்டப்படுறது இங்கேருந்தே பார்க்க முடியாதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா கிட்ட வந்து பார்த்துட்டு டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது சார் அப்படிங்கிறாங்க. அப்பா இடத்துலேருந்து பார்த்தா அது கொஞ்சம் நியாயம்தான் டாடி, ஆனால் ஜானோட இடத்துலேருந்து பார்க்கணும்ல. அவனால் இன்னும் அமிலியாவை மறக்கவே முடியல டாடி. அவன் ஃபர்ஸ்ட் மறந்தா தானே டாடி அடுத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடியும். அவன் இன்னும் அமிலியாவை மறக்கவே இல்லையே. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க டாடி, அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. ஜோஸ்வா என்னைய பாரு. சொல்லுங்க டாடி. என்னாச்சு ஜோஸ்வா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, சொல்கிறேன், உண்மையாக லவ் பண்ணிட்டாங்க, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கல்ல நீ? ஏயா டாடி, எனக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கேனா? ஏதோடா, எனக்கு நீ பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சா, அதனால தான் கேட்டேன். டே ஜோஸ்வா, ஜான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டேடிக்கும் ஜானுக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீ அவங்கள பற்றி யோசிக்காதடா, விடு. டிஎஸ்பி வாமா நந்தினி, உட்காரு. உட்காருமா. பரவாயில்ல சார், நான் நிற்கிறேன். அட உட்காரு நந்தினி. ஐயோ, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? இவ்வளோ நாள் நான் வீட்டில் இல்லைல்ல, வந்திருக்கலாம்ல. அப்போ நான் இப்போ எதுக்கடா ஜோஸ்வா நீ இங்கே வீட்டுக்கு வந்த? தேவையாடா உனக்கு? டேய் ஜோஸ்வா. டேடி எங்கடா போற? உட்காரு. இல்லை டேடி, அது வந்து நான் கிளம்புறேன். இது என்ன சுற்றி பார்க்குற பேலஸா? நீ பாட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்புற? உன்னோட வீடு தானே, உட்காருடா. டேடி உட்காருன்னு சொன்னேன். உட்காரு. சொல்லுங்க வாயாடி, எதுக்கு வந்தீங்க? அது வந்து சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுமா. அது வந்து சார், மனசு எதையோ மறைக்கும் கிளிய மனச தரந்து சொல்லடி வெளிய கதையை கடந்து நீ வந்தது எனக்கு கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு மனச. ஒருவேளை இவங்க அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் டேடி கிட்ட சொல்லிடுவாங்களோ? அப்படி சொன்னா டேடி ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்னைய தப்பா வளர்த்துட்டேன்னு நினைப்பாங்க தானே. ஜோஸ்வா, தேவையாட உனக்கு?
நீ இந்த ஊருக்கு வந்தப்ப இவங்களையா பார்க்கணும்? இத்தனை வருஷமும் உனக்கு டேடியும் ஜானும் மட்டும் தானே, அப்படியே இருந்து தொலைச்சிருக்க வேண்டியதானேடா. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? ஐயோ, இப்போ டேடிட்ட இவங்க எல்லாத்தையும் சொன்னா டேடி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மா இல்லாத பையன் நம்ம தப்பா வளர்த்துட்டோமேன்னு நினைப்பாங்களே. சொல்லுமா. சார் ஹலோ சார். வாங்க ஜேபி, எப்படி இருக்கீங்க சார்? சும்மா உன் முகத்தில் இந்த ஸ்மைல் பார்க்கறதுக்கு தான். சரி வா உள்ள போலாமா? ஆனால் சார், இது யாரோட வீடு? எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? எல்லாத்துக்கும் இப்படி நடு ரோட்ல இருந்தே பதில் சொல்லவா, இல்ல உள்ள போய் அமர உட்காந்து பதில் சொல்லலாமா? ஐயோ சார், சரி வாங்க உள்ள போலாம். வா. ஏங்க, ஓ, இவருக்கு சிரிக்கலாம் தெரியுமா? யார தேடுறாங்க? ஏங்க ஒரு நிமிஷங்க, இங்க ஹர்ஷா ஒருத்தவங்க இருந்தாங்க, பாத்தீங்களா? எது? இங்கே தான் இருந்தாங்க, பாத்தீங்களா? சார், இங்க என்ன நடக்குது? யார் இவங்க? போதுண்டி, பாவம், அவர் வேற நிக்கிறார்ல. ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? சும்மா தாங்க. அதானே பார்த்தேன். எப்பவுமே சிரிக்காம மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருப்பீங்களா? ஹண்ட்ரட் தப்புங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னங்க என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? சே, அப்படிலாம் இல்லைங்க. சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? உம்முனே இருக்கீங்க, உம்முனா மூஞ்சி மாதிரி, அதனால தான் சொன்னேன். கரெக்டு சார், நீங்க சிரிச்சா அழகா இருக்கீங்க. நீ வேறயா? இப்போ நம்ம சிரிச்சு பேசுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு தெரியலையே சார். ஐயோ சரி, 2 பேரும் இங்கே உட்காருங்க. சார், இவங்க ஒரு அட்வொகேட். நம்ம ஜூனியர் கேஸை வாதாட போகிறாங்க. ஓ, அவளை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்களா சார்? இல்லைடா, இனிமே தான் 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். இந்தாங்க டீ எடுத்துக்காங்க. தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க ஹர்ஷா. டீயா? இல்லை வேணாங்க. காஃபி தான், எடுத்துக்கோங்க. ஓ, தேங்க்யூ. ஹர்ஷா சாருக்கு சிரிக்கலாம் தெரியுமா? என்னடா? ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா முதல்ல டீயை குடிங்க. இது டீயா? காஃபின்னு சொன்னீங்க. காஃபி தான். ஏங்க, இவன்ட்டு டீங்கிறீங்க, என்கிட்ட காஃபிங்கிறீங்க. இது 2ல எதுங்க உண்மை? 2 உண்மைதாங்க. ஏங்க வடிவேல் காமெடியா? இல்லைங்க, 2மே உண்மைதான். அவருக்கு டீ போட்டேன், உங்களுக்கு டீ பிடிக்காதுன்னு தெரியும், அதனால காஃபி போட்டேன். ஓ, அப்ப சரி. சரி, 2 பேரும் முதல்ல குடிங்க, அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். அகிலத்தின் ஓசைகள் நின்று விட வேண்டும், அவள் விடும் சுவாசத்தின் சத்தம் மட்டும் வேண்டும், நட்சத்திர மண்டலத்தில் ஓரிடம் வேண்டும், நாங்கள் மட்டும் பேசிக்கொள்ள தனி மொழி வேண்டும், கண்ணசைவில் மின்னல் விழ, புன்னகையில் பூக்கள் விழ, கையசைவில் வானம் விழ, பெண்ணசைவில் நானும் விழவே, காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே. ஓ, இவங்க நம்ம கால் மேலே கால் போட்டிருக்கோன்னு தான் பார்த்துட்டே இருக்காங்களோ? அச்சோ, நான் சும்மால பார்த்தேன். இவங்க கால் மேலே கால் போட்டிருக்காங்கன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டாங்களோ? ஹர்ஷா, குடிங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. குடிக்கிறேங்க. ஹர்ஷா, எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது? கேஸ் விஷயத்தால் மட்டும்தான் நம்ம இவங்கள்ட்ட பேச வந்திருக்கோம். அதை மட்டும்தான் பேசிட்டு இந்த கேஸ் சால்வ் ஆனோன்னே இவங்க யாரோ நம்ம யாரோ லூஸ் மாதிரி பண்ணாதடாடே. இப்போ சொல்லுங்க. மேம், நான் அமேலியாவோட லவ்வர். வெயிட், என்ன பேரு? அமேலியா. அமேலியாவா? ஜூனியர்னு சொன்னீங்க. ஆக்சுவலாங்க, நான் அவளை அப்படி கூப்பிடுவேன், ஆனால் அவளோட பேர் அமேலியா. ஓ, அவங்களோட ஃபோட்டோ இருக்கா? நான் பார்க்கலாமா? என்னங்க, கேஸே நீங்கள் தான் வாதாட போகிறீங்க, ஃபோட்டோ பார்க்காம எப்படி? ஜான், காட்டு. சரி சார். தோ இவங்க தான் மேம். இவங்களா? ஆமாம். ஏங்க, உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா என்ன?